ஸோ வணக்கம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பேன் வாண்டர்ஸ். வெல்கம் பேக்னு சொல்ல நான் 1000 வீடியோ போட்டல. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் எவர் வீடியோ. ஸோ லெட்ஸ் ரோல் த கேமரா அண்ட் கெட் இன் டு த வீடியோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பிளேஸ் சென்னை டு இருந்து 117வது கிலோமீட்டர்லேயும் பாண்டியிலேருந்து 48வது கிலோமீட்டர்லேயும் வருது. நான் சொன்னப்பவே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை கண்டுபிடிக்கலனாலும் பரவாயில்ல, நானே சொல்கிறேன். என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு பொண்ணுன்னா நல்லா கலகலன்னு சிரிக்க வேணாம். ஆலம்பாறை ஃபோர்ட். இதுக்கு பேர் ஜோக்கா? ஆஹா, திருப்பிட்டாங்கய்யா, திருப்பிட்டாங்களே. திருப்ப வேணாங்கிறீங்க? ஆலம்பாறை கோட்டையில் கால் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கால் தடுக்கி எதர்ச்சியாக வந்த இடம்தான் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். பசிக்குது, சாப்பிடலான்னு வந்தோம். நியர்பையில் இந்த ஹோட்டல் இருந்தது. கூகுளில் பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்தது ரிவ்யூஸ்லாம். ஹோட்டல் ஈசிஆர்னு நினைக்கிறேன். ஹோட்டல் ஈசிஆர். ஃபுட்டு ஃபுல்லாக சீ ஃபுட் தான் அங்கே இருக்க எல்லா ஹோட்டல்ஸ்லையும் கிடைக்கும். இங்கே எல்லாம் பட்ஜெட்லேயும் இருந்தது, அட் த வெரி சேம் டைம் ரொம்ப நல்லாவும் இருந்தது. அப்படியே நிறைய இலை ஷார்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். தம்பி அந்த தலைவாழ அந்த பாட்டை போட்டு ஒரு எடிட்டை போட்டு ஆலம்பாறை ஃபோர்ட்டுக்கிட்ட வந்துட்டோம். நம்ம போயிட்டுருக்க வழியிலேயே நிறைய க்ரீனரிஸ், அந்த ஊர் சைடு வந்தால் ஒரு ஃபீலிங் இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்தது. ஆலம்பாறை கோட்டை ரொம்ப ரம்மியமாக காட்சியளிக்குது. ஆக்சுவலாக அது உண்மைதான், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கீங்க வந்தோடனே. ஆலம்பாறை கோட்டையோட ஒரு குட்டி ஹிஸ்ட்ரி பார்த்துடலாம். இந்த ஹிஸ்ட்ரி பார்ட் மட்டும் கொஞ்சம் ஃபார்மலாக தான் போகும், ப்ளீஸ் பேர் வித் மீ. ஆலம்பாறை கோட்டை 1735ஆம் ஆண்டு கடல் வழி வணிகத்துக்காக மட்டுமே கட்டப்பட்ட ஒரு துறைமுகமாக இருந்துட்டு வந்துச்சு. முகலியர்களுக்கு அவ்வளவா துறைமுகமே சென்னையில் இல்லை. ஷிப் ட்ரேடிங்னா எவ்வளோ இம்பார்ட்டண்ட், அதாவது கடல் வழி வணிகம்னா எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு 1700s தான் இவங்களுக்கு தெரிய வருது. ஃப்ரெஞ்ச் ஆளுநர் டூப்ளெக்ஸுன்றவர் தான் ஃப்ரெஞ்ச் மக்கள் சார்பாக ஆலம்பாறை கோட்டையை தலைமை தாங்கி வந்திருக்காரு. அதுக்கப்புறமா தான் ஃப்ரெஞ்ச் கப்பலெல்லாம் நம்ம துறைமுகத்துக்குள்ளே வரவே ஆரம்பிச்சுது. முகலியர்கள் டெல்லியில் இருந்த சமயத்தில் ஆர்காட் நவாப் தான் இந்த ஆலம்பாறை கோட்டையை தலைமை தாங்கினார். நெய், உப்பு, பட்டு, துணி போன்ற பல விஷயங்கள் கடல் வழியாக வணிகம் செய்யப்பட்டிருக்கு. என்னடா இது கதை இவ்வளோ ஸ்மூத்தாக போயிட்டுருக்குன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இப்போ தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது. என்னென்னா,
1758ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்கள் திருப்பி புதுச்சேரிக்கு வராங்க. வந்ததோடு இல்லாமல் ஃப்ரெஞ்சுக்காரங்க கூட சண்டைக்கு போகிறாங்க. அந்த சண்டையில் ஃப்ரெஞ்சுக்காரங்க தோக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாண்டிச்சேரியும் ஆலம்பாறை கோட்டையும் சேர்த்து பிரிட்டிஷ்காரங்க தரைமட்டமாக டெமாலிஷ் பண்ணுறாங்க. இந்த ஆலம்பாறை கோட்டைன்றது ஒரு அவசரத்தில் கட்டப்பட்ட கோட்டைன்றதால எப்பெல்லாம் அங்கே புயலோ பூகம்பமோ வருதோ அப்பெல்லாம் அங்கே பெரிய இழப்பு காணப்படுது. அப்பத்திலிருந்து இந்த ஆலம்பாறை கோட்டையை ஆர்கியாலஜிஸ்ட் கண்காணிச்சிட்டு வராங்க. 2004 வருஷம் வந்த சுனாமியில் கொஞ்சம் செதஞ்ச நிலையில் காணப்பட்ட கோட்டையும் தரமட்டமாகி கடலுக்குள்ளேயே போயிடுச்சு. அங்கே இருக்க குட்டி குட்டி அந்த ரெசிடியூ பில்டிங்ஸில் இருக்க செங்கலில் வந்துட்டு உப்பு ஒட்டிகிட்டு இருக்கு. அந்தளவுக்கு இந்த இவ்வளோ பெரிய ஹிஸ்ட்ரி இருக்க பில்டிங் யாருக்குமே தெரியல. இந்த ஆலம்பாறை கோட்டையோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். ஏன்னா நான் ஆக்சுவலாக எனக்கு தெரியாது போகிற வரைக்கும். அங்கே நிறைய கோரல்ஸ் நான் ஸ்பாட் பண்ணேன். கோரல்ஸ், மசில்ஸ் அண்ட் அர்ச்சின்ஸை ஸ்பாட் பண்ணேன், விச் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். எப்படின்னா நாங்கள் போயிட்டு உள்ளே நடந்து வாக் பண்ணி போகிறோம். சைடில் ஃபுல்லாக ஆக்டிவ் கோரல்ஸ் இருக்குது. கோரல்ஸ் வெளியே வர்றதே கஷ்டம். பட் அங்கே ஆக்டிவாக பார்க்குறது வந்து இட் ஃபெல் ஸோ குட். அதுவும் எனக்கு வந்து சீ கிரியேச்சர்ஸ் மேலே நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றதால எனக்கு அதை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிச்சு. எல்லாத்தையும் ஆனால் தயவு செஞ்சு தூரத்தில் இருந்தே பாருங்கள். நான் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என் சைட்லேருந்து ஒன்று குட்டியாக சொல்லிடுறேன். டூஸ் நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், ஜாலியாக இருங்க, ரசிங்க, ஓடுங்க, ஆடுங்க, விளையாடுங்க, ஜாலியாக இருங்க. பட் டோன்ட்ஸ் என் சைட்லேருந்து என்ன சொல்லணுன்னா, இது வந்து டிமாண்ட் கிடையாது, ஒரு ரெக்வெஸ்ட் தான். நீங்கள் போகிற இடத்துக்கு நீங்கள் பண்ணுற ஒரு குட்டி ஹெல்ப், அது உங்களுக்கும் நல்லது, சுற்றி இருக்க எல்லாருக்கும் நல்லது. என்னென்னா எந்த அனிமல் ஒரு க்ரியேச்சரையும் தொடாதீங்க. ரெண்டாவது, இங்கே இருக்க பில்டிங் எல்லாமே டெமாலிஷ் ஆகின பில்டிங். அதனால அது வீக்காக இருக்க ஒரு சோர்ஸ். அது மேலே ஏறாதீங்க அண்ட் குப்பை போடாதீங்க. நீங்கள் போகிறீங்க, அந்த இடத்த ரசிக்கிறீங்க, வரீங்க, உங்கள் ஃப்யூச்சரும் ரசிக்கணும்னு நினைங்க. நன்றி. நான் பூமர் மாதிரி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. பட் ஸ்டில் நீங்கள் இதுதான் ஒரு அபத்தமான உண்மை. போயிட்டுருக்க வழியிலேயே நிறைய க்ரீனரிஸ், அந்த ஊர் சைடு வந்தால் ஒரு ஃபீலிங் இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்தது. லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் நீங்கள் பார்த்துட்டே போனீங்கன்னா நிறைய மீன் மார்க்கெட் இருந்தது. எல்லாருமே ஸ்மால் வெண்டார்ஸ். அவங்களுக்கு மாதிரி வெண்டார்ஸ்க்கு நம்ம நிறைய ஹெல்ப் பண்ணணும். அதுவும் மீனோட குவாலிட்டி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்கள் வீட்லேயுமே ஒரு 2 மீன் வாங்கி பின்னாடி டிக்கியில் போட்டு வந்தாங்க, கார் டிக்கியில். இந்த ஃபோர்ட்டை வந்து மார்னிங் டைமில் விசிட் பண்ணுறது ரொம்ப அட்வைசபிள். ஏன்னா அது வந்து சுற்றி கொஞ்சம் ஓப்பன் லேண்டாக இருக்கிறதால இட்ஸ் பெட்டர் டு விசிட் இன் மார்னிங். அண்ட் டின்னர்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரவே 10 மணி ஆகிடுச்சு. ஸோ see you all in another புது வீடியோ. Until then, this is Pan Wonders.